கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள், நீங்க இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே சில முடிவுகள், சில தீர்மானங்கள் எடுக்கிறீர்கள். ஆனாலும் அது தோல்வியில் முடிகிறது, ஏமாற்றத்தில் முடிகிறது, பல தடைகள், பல பிரச்சனைகளிலே முடிகிறது. ஏன் இப்படி எங்களுக்கு நடக்கிறது? எங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படி நடக்கிறது? நாங்க ஆண்டவருக்கு உண்மையாத்தானே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஏன் எங்களை ஆண்டவர் கைவிட்டார் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் மேல் பழியை போடுகிறீர்களா? நீங்கள் செய்கிற தவறுக்காக நீங்க ஆண்டவர் மேல் பழியை போடுவது நியாயமல்ல. அதுதான் அழகாக சொல்கிறார் வேதத்திலே. சங்கீதக்காரன் தாவீது ராஜா அழகாய் சொல்லி இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமேன், அல்லேலூயா. அப்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாத்தீங்களா? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அப்ப நாங்க எங்களுடைய வழிகள், அதாவது நாங்க எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் செய்யறதுக்கு நாங்க தீர்மானம் எடுக்கிறோமோ அந்த காரியத்தை எல்லாமே நாங்க ஆண்டவரிடம் ஒப்புவிக்க வேண்டும். அப்ப நாங்க ஆண்டவரிடம் சொல்ல வேண்டும், நாங்க இந்த காரியம் செய்ய போகிறோம், எங்களுக்கு இதுக்கு உதவி செய்யுங்க, இது உங்களுக்கு சித்தமா, நாங்கள் எடுத்திருக்கிற இந்த காரியம், இந்த முடிவு உமக்கு சித்தமா என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரிடம் நாங்கள் சொல்ல வேண்டும். அதே போல ஆண்டவரை நாங்கள் நம்ப வேண்டும். அப்ப நாங்கள் முழு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். எங்களுக்கு இந்த காரியத்தை ஆண்டவர், ஏன்னு சொன்னால் அவர்தான் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், அவர்தான். அப்ப காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். அப்ப நாங்க எல்லாவற்றையுமே அவரிடம் சொல்ல வேண்டும். அப்ப நாங்கள் அவரிடம் சொல்கிற பொழுது வருகிற எல்லா தடைகளையும், எல்லா பிரச்சனைகளையும் அவர் நீக்குவார். அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் செய்கிறோம். வெளிநாட்டுக்கு போறதுக்கான காரியங்கள் செய்கிறோம். திருமண காரியங்களாக இருக்கலாம், அல்லது வேலை விஷயமாக இருக்கலாம், ஒரு வாகனம் வாங்குறதோ, ஒரு வீடு கட்டுறதோ, எவ்வளவோ காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்குது. அப்ப நாங்க எல்லாமே எங்களுடைய விருப்பத்திலே நாங்கள் செய்கிறோம். நாங்கள் எடுக்கிறது தான் தீர்மானம், நாங்கள் எடுக்கிறது தான் முடிவு என்று சொல்லி நாங்களே செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் பல தடைகள், பல தோல்விகள், பல ஏமாற்றங்கள் இப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நாங்க எங்களுடைய எல்லா காரியங்களையுமே நாங்க ஆண்டவரிடம் ஒப்புவிக்க வேண்டும். அப்போ ஒப்புவிப்பது மாத்திரமல்லாமல் அவரை நாங்கள் முழு மனதோடு நம்ப வேண்டும். அப்போது அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஏனென்று சொன்னால் அவர்தான் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய ஒவ்வொரு செய்கைகளையும் நாங்கள் கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்பொழுது எங்களுடைய யோசனைகள் உறுதிப்படும். அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எல்லாவற்றையுமே நாங்கள் ஆண்டவரிடம் சொல்ல வேண்டும். அவரிடம் நாங்கள் முறையிட வேண்டும். அப்போதுதான் அவர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார், எங்களுக்கு உதவி செய்கிறார். அப்ப நாங்கள் ஆண்டவரிடம் நாங்கள் முறையிட்டு எங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் நாங்கள் சொல்கிற பொழுது அவர் எங்களுடைய தீமைகளை எல்லாம் நன்மையாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப நாங்க எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தோல்விகளை, தடைகளை, ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியது இருக்காது. அப்ப நாங்கள் செய்கிற தவறை நாங்கள் ஆண்டவரிடம் பழியை போடுவது நியாயமா இல்லையா? நியாயமில்லை. அப்ப நாங்க எங்களுடைய வாழ்க்கையிலே இனிமேல், இன்றைக்கு நீங்க தீர்மானம் எடுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன காரியம் செய்ய போகிறீர்களோ அதை முதலில் ஆண்டவரிடம் முறையிடுங்கள். அவரிடம் ஒப்புவீங்க அந்த காரியத்தை. அப்போது அவர் அதில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் உடைத்து, எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி, அவர் உங்களுக்கு அந்த தீமையான காரியங்களை நன்மையாய் மாற்றி தருவார். ஆமேன். ஏனென்று சொன்னால் அவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் நம் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.